ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து 9/12/2024 நாளை நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் தேர்வுக்கு இதிலேருந்து வினாக்கள்லாம் அப்படியே வரும். ஸோ மதிப்பெண் 90 மதிப்பெண் பகுதி 1. இதில் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புத்தக வினாக்கெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் படிச்சுட்டு போங்க. நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது? அவை ஒருமுக எழினி பெருமுக எழினி நல்லா படித்து வச்சுக்கோங்க. புகில் தன்மனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தின் விளைவை அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏவேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. இது பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் உதடுகள் குவிந்து உறிஞ்சுகிறது ஒளிர்கதிர்கள், இது ரொம்ப முக்கியம். நீர்நிலையிலிருந்து உதடுகள் குவிந்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினா. ஸோ இந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 2x4 8 சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர்கள் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள். அதே மாதிரி வேளாண் மேலாண்மை குறித்து பரிந்துரை, இது ரொம்ப முக்கியமான வினா. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா 3x4 12 அணிகள் கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கவிதை மலை அறம் குறித்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. நெடுவினாவும் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.